ஏடிஎம் அட்டைகள் மூலமாக அல்லது தொலைபேசிகள் மூலமாக அல்லது இணைய வழிகள் மூலமாக பண பரிமாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு அவசர எச்சரிக்கை தகவல் தான் இது. எனவே முடிந்தளவு நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன்படி இலங்கையில் தொடர்ந்தும் இந்த பண மோசடி சம்பவங்கள் அதிகம் பதிவாகி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால், இலங்கையிலே இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு தனியார் வங்கியினுடைய இணையதளத்தை போன்றதான ஒரு போலியான இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலமாக பண மோசடிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த இந்த 22 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதின் பின்னராகத்தான் தெரிய வந்திருந்தது, இவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய், அதாவது 1 மில்லியன் ரூபாய் வரையிலான பணத்தை இவ்வாறு இந்த இணைய வழி மூலமாக மோசடி செய்திருக்கிறார் என்கின்ற சம்பவமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. எனவே பொதுமக்கள் இந்த விடயம் தொடர்பாக சற்று எச்சரிக்கையாக செயற்பட்டுக் கொள்ளுங்கள். இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இதே போன்றதான மற்றொரு சம்பவம் அண்மையில் பதிவாகியிருந்தது. அநேக மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும். சீனாவிலிருந்து வந்த குறிப்பிட்ட சிலர், கிட்டத்தட்ட 9 பேருக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களும் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கிருந்து வந்தவர்கள் இங்கே தனியாக ஒரு வீட்டினை எடுத்து அங்கிருந்து கணனிகள் மூலமாக ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட குழுக்களாக இணைந்து இணையவழி மூலமாக மக்களை ஏமாற்றி பண மோசடிகளை செய்யக்கூடிய அந்த கும்பலும் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஒரு குழுதான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களைப் போல எந்தெந்த நாட்டிலிருந்து எப்படியான மோசடியாளர்கள் வந்து இன்னும் எங்களுடைய மக்களை ஏமாற்றி பல மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக செயற்பட்டுக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த தேவையற்ற இணையதளங்கள் மூலமாக உங்களுடைய ஏடிஎம் கார்டுகளினுடைய அந்த இலக்கங்களை கொடுத்து பேமெண்ட் செய்கின்ற நடவடிக்கைகளில் சற்று எச்சரிக்கையோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். அதே போல இணையதளங்கள் மூலமாக உங்களுடைய வங்கி தகவல்களை உள்நுழைத்து, அதே போல உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை உள்நுழைத்து அதன் மூலமாக பண பரிமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது தொடர்பிலும் எச்சரிக்கையோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். உங்களை யாரும் இந்த பணப்பரிமாற்ற நடவடிக்கைகளை செய்ய வேண்டாம் என்பது தொடர்பாக நான் ஒரு பிழையான கருத்தை முன்வைக்கவில்லை. ஆனால் இவ்வாறு இணையதளங்கள் மூலமாக நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் சற்று எச்சரிக்கையோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். காரணம், ஒரு பிரபலமான தனியார் வங்கியினுடைய அதே போன்றதான போலி இணையதளத்தை உருவாக்கி சாதாரணமாக ஒரு 22 வயதுடைய இளைஞர் இவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய திட்டமிடப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட கும்பல்கள் எவ்வாறாக இன்னும் அட்வான்ஸான முறையில் செயற்படுவார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அதனை விட மிக முக்கியமான விடயம், உங்களுடைய தொலைபேசிகளுக்கோ அல்லது சமூக வலைதளங்களூடாகவோ வரப்படுகின்ற தேவையற்ற லிங்குகளை கிளிக் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல இணைய வழி மூலமாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனப்படுவது உங்களுக்கு தெரியும், அநேகமாக தொலைபேசிகளை பாவிப்பவர்களுக்கு தெரியும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்களில் நீங்கள் அப்ளை செய்யும் போதாக அதிலும் சற்று எச்சரிக்கையோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். அதிலும் நீங்கள் உங்களுடைய வங்கி சார்ந்த தகவலை ஒரு முறை வழங்கி உள்நுழைந்து விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அடுத்தடுத்த செயற்பாடுகளுக்கு எந்த விதமான ஓடிபி கோடுகளும் பெறாது. ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வருடமும் உங்களை அறியாமல் உங்களுடைய வங்கி கணக்குகளிலிருந்து பணம் வெட்டப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கின்றன. எனவே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் விடயங்கள் தொடர்பிலும் சற்று எச்சரிக்கையோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். அதனை விட மீண்டும் மிக முக்கியமான விடயம், உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆஃபர் அல்லது ஏதேனும் ஒரு விசேட சலுகைகள் அல்லது தொழில் வாய்ப்புகள், கவர்ச்சிகரமான சம்பளங்கள் என்பதாக வரக்கூடிய போலியான விளம்பரங்கள் தொடர்பிலும் சற்று எச்சரிக்கையோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தான் அதிகளவிலான மோசடி சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்கள் மூலமாக அதிகளவிலானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறு நீங்களும் ஏதேனும் ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய பணத்தை இழந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது எவ்வாறு எப்படி என்பது தொடர்பான விடயத்தை கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். மற்றவர்களும் இதனை பார்த்து பயனடையக்கூடியதாக இருக்கும். நன்றி உறவுகளே.